வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது முதுமையை தடுக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக உள்ள தேங்காய் பூ சாதம் தான். இந்த சாதம் ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். லஞ்ச் பாக்ஸுக்கும் ஃபெஸ்டிவல் டைம்லையும் இந்த சாதத்தை நிறைய செய்கிற மாதிரி இருக்கும். தேங்காய் எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். சாதத்தை நல்லா குக்கரில் வச்சு ஆற வச்சுருக்கிறேன். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு வெடித்த பிறகு நம்ம இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணி கொஞ்சம் கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் வறுபட்ட பிறகு கருவேப்பிலை, சின்ன சின்னதாக கட் பண்ண இஞ்சி, சின்ன சின்னதாக கட் பண்ண பூண்டு, நல்லா ஒரு 4 வத்தலை கிள்ளி ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாவும் காரத்துக்கு நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வறுத்து விட்ட பிறகு இது கூட ஒரு கையளவுக்கு நான் வேர்க்கடலை ஆட் பண்ணிக்க போகிறேன். முந்திரி பருப்பு ஆட் பண்ணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை ஆட் பண்ணி நம்ம அதை சாதத்தோடு வரும்போது நல்லா மொறுமொறுன்னு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வேர்க்கடலையும் நல்லா வறுபட்டு வரட்டும். இந்த சாதத்துக்கு எந்த சைட் டிஷ்னாலும் நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, குருமா இல்லை தயிர் சம்பல் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வறுபட்ட உடனே இறக்குறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னக்கூட்டி காயம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். தேங்காய் பூ நல்லா ஃப்ரெஷ்ஷாக உடைச்ச தேங்காய் பூ துருவி எடுத்துக்கலாம். மிக்சியில் அரைக்கிறத விட இந்த மாதிரி துருவி எடுக்கும்போது நல்லா உதிரியாக இருக்கும். பின்பக்கம் உள்ள கருப்பு இல்லாமல் நல்லா ஒயிட்டான பூவாக இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் சாதத்துக்கு. நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண பிறகு அப்படியே நம்ம சாதத்தில் இதை கொட்டிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா விரவி வந்த பிறகு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சாதம் ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் எடுத்துக்கலாம். தேங்காய் பூ குடலில் உள்ள கழிவு எல்லாத்தையுமே நீக்கக்கூடியது. ஈஸியாகவும் நம்ம செஞ்சிடலாம். ஏதாவது ஃபெஸ்டிவல் இல்லை நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டுனா கூட சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இந்த தேங்காய் பூ சாதம். தேங்காய் பால் சாதம் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க.